அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நீங்கள் கேட்ட பணம் கேட்டபடி கிடைக்க இந்த ஒரு வார்த்தையை இரவு தூங்கும் முன் சொல்லுங்க. தொடர்ந்து 9 நாட்கள் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்த பணமும் கூட உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். மிக மிக எளிமையான ஒரு ஸ்விட்ச்வேர்ட் பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைய நாள்லேயே தாராளமாக ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த வார்த்தையை எத்தனை முறை உச்சரிக்கணும், எப்படி உச்சரித்தா அதிக பலன் தரும்னு பார்க்கலாம். வார்த்தை என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆத்மவன் பவ பாசிஃப்ளோரா, ஆத்மவன் பவ பாசிஃப்ளோரா, ஆத்மவன் பவ பாசிஃப்ளோரா. ரொம்ப எளிமையான வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் 9 நாட்கள் சொல்ல போகிறீங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 27 முறை, அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். இந்த வார்த்தையை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு உங்களது இரு கைகளையும் உங்கள் முகத்துக்கு நேராக நீட்டிக்கோங்க. அதாவது உங்களுடைய தொடையில் உங்கள் கையை வச்சு கையை நீட்டி 2 கையையும் ஒன்று சேர்த்தாப்புல வச்சுக்கோங்க. உங்களுடைய இரு உள்ளங்கையும் உங்கள் கண்ணுக்கு நேராக தெரியணும். அதாவது நம்ம சாமி கும்பிட்டுட்டு கையை விரித்து நம்ம வேண்டுதல் வைப்போம், அதை மாதிரி 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்து உங்கள் கையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும். அமைதியான இடத்துல உங்கள் கையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல மனசில் நினச்சி உங்கள் புருவ மத்தியில் நிறுத்திக்கோங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைக்கும் போது நம்ம கண்களை மூடிக்கணும். அது மூடும்போது அந்த காட்சிகளானது நம்ம கண்ணுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு பணம் தேவை அப்படின்னா அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கண்ணில் ஓட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அது கிடைத்து விட்டதாக நினைக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் புருவ மத்திக்கு வந்து நிறுத்தப்படும். அப்போ அதன் பிறகு இந்த செயல் நடந்த பிறகு தான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சி கண்ணில் காட்சிப்படுத்தி புருவ மத்தியில் நிலைநிறுத்திட்டு இந்த வார்த்தையை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லும்போது நீங்கள் நினச்ச விஷயம் நினைத்த மாதிரி அப்படியே நடக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்களும் செய்து கொடுக்கப்படும். அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையானாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு